இன்னைக்கு அறுசுவை சமையல ரவா கேசரி செஞ்சிடலாங்க. ரவா கேசரி பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சு நம்ம நெய் பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நெய் நல்லா சூடனே திராட்சை முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எந்த கிண்ணத்தில் நீங்கள் ரவை அளந்தீங்களோ அதே கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை பார்த்தீங்கன்னா நல்லா இலகி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை வந்துட்டு ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ ஸ்மூத்தாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அது ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் போட்டுட்டு அடுத்தது வந்துட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. அன்னாச்சி பழமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எந்த ஃபுட் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம ரவா கேசரியை செஞ்சுருக்கோங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. அழகாக இருக்குதுல்ல. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.